வெல்கம் டு விட்டி கார்டன். நீங்கள் எல்லோரும் நாட்டாமை படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ மாரலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நாட்டாமைனா கரெக்டாக தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை தப்பாக சொன்னோடனே அந்த நாட்டாமை இறந்தே போயிடுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். த வாய்ஸ் ஆஃப் காட் ரிட்டன் பை பிரேம்சந்த். அதுக்கு முன்னாடி பிரேம்சந்த் யாருன்னு பார்த்துடலாம். இவர் 1880 வாரணாசியில் பிறந்த ஒரு இந்தியன் ரைட்டர். ஸோ அந்த டைமில் நார்த் இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத ஒரு லிட்ரேட் ஜானராகவே எடுத்துக்கலாமா. இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதுனதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு பாப்புலரைஸ் ஆகிருக்கு. இவர் ஃபஸ்ட்டு ஒரு டீச்சராக இருந்தார். அண்ட் தென் காந்திஜியோடு சேர்ந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸை பார்த்தாலுமே இந்தியன் தாட்ஸை நிறைய கொடுத்துருப்பாரு வெஸ்டர்ன் ஸ்டைலில். ஸோ மாரலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இவரோட ஸ்டோரிஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படி ஒரு ஸ்டோரி தான். இதில் 2 மேஜர் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஜுமான் ஷேக் அண்ட் அல்கு சௌத்ரி. நேம்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் வேறு வேறு ரிலீஜன், வேறு வேறு பிலீவ்ஸில் இருக்கிற ஒருத்தவங்க. ஆனாலும் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ரொம்ப லாயலாக இருப்பாங்க. எப்போல்லாம் ஜுமான் பில்கிரிமேஜ் போகிறாரோ அவங்களோட விவசாயம், வீட்டு வேலைகள், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, இது எல்லாமே அல்கு கிட்ட தான் கொடுத்துட்டு போவார். அல்கு எப்போல்லாம் வெளியூருக்கு போகணுமோ அப்போல்லாம் ஜுமான் தான் அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த ஜுமானோட அப்பா ஜுமாரத்தி, அவர்கிட்ட தான் இவங்க 2 பேருமே படித்தாங்க. ஸோ அல்கு வந்து எந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டவர் அப்படின்னா, அவங்களோட குருவை வர்ஷிப் பண்ணி அவர்கிட்ட டிசைப்பிளாக இருந்து அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கூடவே இருந்து செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்ட ஒருத்தர். அதுக்கு ஆப்போசிட்டாக ஜுமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய புக்ஸை படித்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டவர். ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஆனாலும் ரியல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இல்லையா? இப்போ வளர்ந்துட்டாங்க. ஜுமானுக்கு ஒரு வயசான ஆண்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1/2 ஏக்கரான ஒரு லேண்ட் இருக்குது. ஜுமான் பயங்கரமாக அந்த ஆண்ட்டை கவனிக்கிறாரு. எதுக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த சொத்தை எழுதி வாங்கிறதுக்காக தான். ஸோ அவங்களுக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு, சரி நான் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன், அதனால் இந்த சொத்தை வந்து அவனுக்கு எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் எப்போ அந்த சொத்து கைக்கு வந்துச்சோ அவங்க வீட்டில் அவங்கள நடத்துகிறதே சரியில்லை. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திட்டி வேர்பல் அப்யூஸில் திட்டி சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. இதை தாங்க முடியாமல் ஜுமான் கிட்ட சொன்னால், நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பணம்லாம் பெருசாக கொடுத்துர்லாம், அந்த நிலத்தில் என்ன எனக்கு வருமானம் வருது, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த டார்ச்சர் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தாங்க முடியாமல் அந்த ஆண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எனக்கு மாதம் காசு கொடுத்துரு, நான் தனியாக சாப்பாடு ஆக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ, என்ன நினச்சிட்ருக்கிறீங்க, பணம் என்ன மரத்தில் காய்க்குதா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கோவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியா, நான் பஞ்சாயத்தில் வச்சுக்கிறேன், நான் பஞ்சாயத்து வைக்கிறேன் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜுமானுக்கு வந்துட்டு இதை கேட்டால் சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஜுமான் வந்து ஒரு பெரிய ஆள். ஊரில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இவருக்கு வந்து தேவைப்படுற ஒரு ஆளாக தான் ஜுமான் இருக்கார். அதனால் இவருக்கு எதிராக யாருமே அங்கே பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜுமானுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வயசானவங்க விடாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கேட்குறாங்க, பஞ்சாயத்து அன்னைக்கு நீங்கள் வரணும், வந்து எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வரேன்னு சொல்லி அம்மாயத்தையும் அனுப்பி விட்டுறாங்க. ஒரு சிலர் வயசான காலத்தில் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நீங்கள் சமாதானமாக போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஜுமானோட என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. பெருசாக யாரும் ஹோப் கொடுக்குற மாதிரி பேசலை. கடைசியாக அல்கு சௌத்ரி வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறாங்க. அல்கு கிட்ட கேட்டால், இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரல அப்படின்னு கேட்டால், ஜுமான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படி அங்கே வந்து பேச முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு கேட்குறப்போ, சரி நான் வர்றேன் ஆனால் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ வந்து உண்மையை விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. இது அவருக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. ஸோ கடைசியாக பஞ்சாயத்து நாளும் வருது. ஸோ ஒரு வில்லேஜ் செட்டிங்கில் ஒரு சூப்பரான டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருப்பாரு. எப்படியெல்லாம் இருந்துச்சு, பறவைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரைட்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ கார்பெட்லாம் விரித்து இருக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்தில் எப்பயுமே நம்ம ஊர்படி ஒரே ஒரு நாட்டாமல் தானே இருப்பார், எல்லாத்துக்கும் அதுதானே அவர் தானே தீர்ப்பு சொல்லுவார். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னா, யார் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிறத அவங்க 2 பேரையும் முடிவு பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போது ஜுமான் வந்துட்டு நீ யாரை வேணாலும் நோட் பண்ண சரி சொல்லுங்கள் ஆண்டி, யார் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே பெருசாக வரமாட்டேங்கிறாங்க. இப்போது அந்த ஆண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்கு சௌத்ரியை நாமினேட் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவராக இருந்து சொல்லட்டும் அப்படின்னு. ஜுமான் என்ன பயந்துட்டுருப்பார் அப்படின்னா அங்கே இன்னொருத்தர் இருந்திருப்பார், அவருக்கும் ஜுமானுக்கும் ஆகாது, அவரை எதுவும் நாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அவர் நேம் வந்து ரம்தான் மிஸ்ரா. ஸோ அவங்கள எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கிற டைமில் அல்கு சௌத்ரின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எதிராக எங்கடா சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ அல்கு சௌத்ரி வந்துட்டு அவருக்கு பெருசாக இஷ்டமே இல்லை. நம்மளை போய் என்னடா நம்ம 2 பேத்துக்குள்ளே சண்டை உண்டு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் அந்த ஆண்ட் வந்துட்டு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போய் சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ சரின்னு அந்த பஞ்சாயத்து சீட்டில் போய் உட்கார்றாரு. உட்காந்தவொடனே நேர்மையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அல்குக்கு இந்த மாதிரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எனக்குன்னு யாருமே கிடையாது, இவர் வந்துட்டு எனக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நான் எனக்குன்னு இருந்த கொஞ்சோண்டு சொத்தையும் எழுதி கொடுத்தேன், இப்போ அதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு, ஜுமான் என்ன சொல்கிறாரு, அந்த நிலத்தில் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, அதனால என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அல்கு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நிலம் வந்துட்டு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறப்போ ஜுமான் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, என்ன இப்படி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கிறான், என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. கடைசியாக அல்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த நிலத்துல இருந்து வருமானம் வருது, அதனால ஒன்று நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா சொத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாங்க முடியாமல் ஜுமான் வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்ன இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியாக இருந்திருக்கான் அல்கு சௌத்ரி, நமக்கு கஷ்டமான நேரத்தில் தான் உண்மையான ஃப்ரெண்ட் யார் பொய்யான ஃப்ரெண்ட் யாருன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அல்கு வந்து ஒரு பொய்யான ஃப்ரெண்டுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருது. இந்த மாதிரி கேவலமான துரோகிகள் இருக்கிறதுனால தான் நாட்டில் வந்துட்டு காலராக வந்து எல்லோரும் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப கோவத்தோட ஒரு ரிவெஞ்சுக்காக காத்துட்ருக்கிற ஒரு ஆளை கோவமாக ஜுமான் கிளம்பிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் ரம்தான் மிஸ்ரா அந்த ஆண்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதுதான் பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து, கடவுள் இருக்கார், கடவுள் வந்து பஞ்சாயத்தில், அதாவது கடவுளோட வாக்கு இருக்குது கண்டிப்பாக பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போற்றி புகழ்கிறாங்க. ஆனாலும் அல்கு சௌத்ரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. அவங்களோட நட்பு வந்து ஒரு பட்டு போன மரம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரிவெஞ்சுக்காக காத்திட்டு இருந்த ஜுமானுக்கு தொக்கா ஒரு விஷயம் மாட்டுது. அது என்னென்னு பாருங்கள். அல்குவோட வீட்டில் 2 காளை மாடு இருக்குது. 2 சூப்பராக இருக்கும், நல்லா பயங்கர ஜைஜான்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் அதுக்கு தேவையான சாப்பாடு, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃப்ரீடம் எல்லாமே அந்த 2க்கும் இருக்கும். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாட்டு மேலே ஒரு கண்ணாக இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அதில் ஒரு மாடு இறந்து போயிடுச்சு. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே மாதத்துக்குள்ளே இறந்து போயிடுச்சு. அந்த பஞ்சாயத்து நடந்த 1 மாதத்தில் ஒரு மாடு வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அல்குவோட ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜுமானோட ஒய்ஃபு தான் விஷம் வச்சு கொன்னுட்டாங்க, இப்படி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொன்னதுனால இவங்க மாட்டை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. சரின்னு இதை பெருசாக கண்டுக்கல. ஆனாலும் இந்த ஒத்த மாட்டை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த ஊரில் ஒரு கார்ட்டு வச்சுருக்க, அதாவது மாட்டு வண்டி வச்சுருக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் சந்தைக்கெல்லாம் போய் நிறைய பொருட்களை விற்றுட்டு வர்ற ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாட்டை எனக்கு கொடுத்துருங்க, இந்த மாடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ என்னோடய வண்டியில் பூட்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அது சீக்கிரமாக போயிட்டு வந்துடும், நான் நிறைய டைம் வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வர முடியும், என்னால் நிறைய சம்பாதிக்க முடியும், நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ மனசே இல்லாமல் அல்கு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு 150 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி 1 மாதத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஷாகு அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த மாட்டுக்கு ஒழுங்கான தீனி இல்லை, அதுக்கு சத்து எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை, அது சந்தைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது, அதுவும் ஒரு லோடு ஃபுல்லாக ஏற்றிடுறாங்க. அதனால் அந்த மாடு துரும்ப இழைச்சி போயிடுது. ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் போய் விற்றுட்டு உப்பு மூட்டை வந்துட்டு நிறைய ஏற்றிட்டு காசு நிறைய சம்பாரிச்சிட்டு அந்த காட்டில் வந்துட்டுருக்கிறப்போ அதால் நடக்கவே முடியலை. ஏன்னா நிறைய டைம் போயிட்டு வந்துடுச்சு, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே விழுந்தது தான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியலை அதனால்.
ஸோ நைட்டு ஃபுல்லாக இதை வண்டியை விட்டுட்டு பணத்தோடு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவர் தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்த்தோம் அப்படின்னா பணத்தையும் காணோம், நிறையா பொருட்களையும் காணாமல் போயிடுச்சு. அந்த மாடும் இறந்து போயிடுச்சு. சரி, இவர்கிட்ட இருந்து எப்படிடா 150 ரூபா பணத்தை திருப்பி கேட்குறது, கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம கேட்டுக்கலான்னு இருந்த அல்கு சௌத்ரிக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு பண தேவை இருக்குது. சரி, நம்ம போய் பணத்தை கேட்கலாம் அப்படின்னு ஷாகு வீட்டில் போய் கேட்டால் அங்கே அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஷாகுவோட ஒய்ஃபும் பயங்கரமாக சண்டைக்கு வர்றாங்க. நீ வந்து ஒரு சாபக்கேடான ஒரு ஆள், அதனால தான் சீக்கு வந்த மாட்டை எங்களுக்கு கொடுத்துருக்க, அது வந்து சாபத்தோடு எங்களுக்கு வந்துருச்சு, அதனால தான் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இதை தாங்க முடியாமல் அடித்தடி போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பஞ்சாயத்தில் பேசிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அந்த இடத்துல ஸோ ஷாகு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, நாமினேட் பண்ணுறப்போ ஜுமான் தான் இந்த கேஸை வந்துட்டு எடுத்துக்கணும், ஜுமான் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரம்தான் மிஸ்ரா வந்துட்டு அல்கு சௌத்ரி கிட்டே சொல்கிறாரு, நீ வேறு யாராச்சும் சொல்லு, ஏன்னா உங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது இல்லையா, அதனால் பாரபட்சம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு பஞ்சாயத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அல்குக்கு வந்து என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இந்த வீட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பையன் திடீர்னு பொறுப்பு வந்து மாறிடுவான் இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அவன் நேர்மையாக தான் இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஜுமானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜுமான் அவ்வளோ நாள் கோவமாக இருந்தார். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு பஞ்சாயத்து இடத்துல போய் உட்காந்தவொடனே என்னோடய வெறுப்பை தாண்டி நான் இந்த கேஸ்க்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. 2 பக்கமும் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த மாடு உங்ககிட்ட கொடுக்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி சாப்பாடு போடாததுனால தான் அது வந்து இறந்து போயிடுச்சு, அதனால அந்த 150 ரூபாயை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாரு ஜுமான். இல்லை அவ்வளோ என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அதுக்கு வந்து நீங்கள் காசை குறைக்கணும் அப்படின்னா ஜுமான் கிட்ட தான் அல்கு கிட்ட தான் கேட்கணும், ஸோ இதுதான் என்னோடய தீர்ப்பு அப்படின்னு சொன்னோடனே ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, பஞ்சாயத்துக்கு அந்த ஒரு தெய்வ வாக்கு வந்து இருக்குது, பஞ்சாயத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நேர்மை. ஸோ இந்த இடத்துல தெய்வ வாக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நேர்மையாக இருக்கிறது, நம்ம மாரலாக வாழ்கிறது, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்தில் கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ அல்கு வந்து ரொம்ப நாள் கழித்து தன்னோட நண்பனை கட்டி தழுவி கண்ணீர் விட்டு, இவ்வளோ நாள் அந்த பாசம் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா, 2 பேரும் முறைச்சிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த பிரிவு இருந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க கண்ணீர் தண்ணி விழுக அவங்கக்கிட்ட இருந்த அந்த பட்டுப்போன மரம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பட்டுப்போன மரம் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் நமக்கு கிடைக்கிற தீம் மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேர்மையாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் நம்ம உண்மையை மறைச்சி பொய்யா நம்மளோட விருப்புகளை தாண்டி ஒருத்தரை பனிஷ் பண்ணக்கூடாது. ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும், விருப்பை தாண்டி அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு பிரேம்சந்த். ஓகே, தேங்க்யூ.